ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சன்டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டு கோவா. இன்றைக்கி வந்து 5வது நாள். ஸோ வெட்டிக்கிறமாக காலையிலேருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி கொஞ்சம் குளிராகவே இருக்குது. ஏன்னா நைட்டு கொஞ்சம் மழை, காலையிலே வந்து அந்த மழை வர ஒரு மூடாகவே இருக்குது. ஸோ மேகங்கள்லாம் அப்படியே ஒரு இதாகவே இருக்குது. ஸோ கரும் மேகங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நாமளும் ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டுன்னு அப்படியே மெதுவாக, அதுவும் வேறு மேடு வேறு, காலையில் எடுத்தோடனே மேடாடா அப்படின்னு நினச்சின்னு அப்படியே நாக்கு தள்ள அப்படியே மெரிச்சிட்டு மெதுவாக போயிட்டு இருந்தேன். அண்டு அதே மாதிரி இந்த கிளைமேட்டுக்கு நம்மளை சுற்றி பார்க்கும்போது செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக க்ரீனிஷ் தான். இந்த க்ரீனிஷ் நடுவில் நான் மட்டும் அப்படியே தனியாக பெடல் பண்ண போகிறது ஒரு நல்ல ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. ரோடு 2 பக்கமும் க்ரீனு. ஸோ தனியாக நாமளே ஏதாவது ஒரு பாட்டை பாடினு அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே சித்ரதுர்கா போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ பழமையான கோட்டை. ஸோ அந்த கோட்டைக்கு தான் இன்றைக்கி நாம் வந்து போக போகிறோம். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்து சித்ரா போர்ட், ஸோ அங்கே தான் வந்து உள்ளே வந்திருக்கோம். ஸோ இது ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்ல முடியாது. பட் எல்லா கோவில் போர்ட் எல்லாத்துலேயும் வந்து நார்த்தாக இருந்தாலும் சரி, நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேட் போட்டோம்னா இந்த ஒரு ப்ரொசீஜர். உள்ளே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அங்கே ஒரு ஸ்கேனர் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேனரை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டு ஏதாவது டீட்டெயில் வச்சு அதை ஃபில் பண்ணி அதில் ஒரு QR கோடு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ 20 rupees தான் உள்ளே வர்றதுக்கு. ஸோ சித்ரா போர்ட் உள்ளே வரத்துக்கு இவ்வளோ ப்ரொசீஜர். இங்கே மட்டும் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் தாஜ்மஹால் போனாலும் சரி, ஜான்சி ராணி டெம்பிள் போனாலும் சரி, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்குது நல்லதாக இருக்குது. யாரும் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துட முடியாது. ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி தான் உள்ளே வரணும். ஸோ நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த பக்கம் வர்றது. இதுதான் ஃபஸ்ட் டைம். போர்ட்டு வர்றதும் இதுதான் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ இந்த சித்ரா போர்ட்டு வர்றது தான் ஃபஸ்ட் டைம். ஸோ பார்ப்போம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்க. அப்படியே என்ட்ரன்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இந்த போர்ட் உள்ளே வர்றதுக்கு இதுதான் நுழைவு வாயில். ஸோ இவ்வளோ தூரம் நடந்து வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே. ஸோ இதுதான் வந்து நம்ம வர்றதுக்கான நுழைவு வாயில் இது தான். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா 25 தான் இண்டாக்ஸ். ஆமாம், இந்த 25 நம்ம எங்கே போய் பார்க்க போகிறோம்? ரொம்ப கஷ்டம். ஸோ என்ட்ரன்ஸே வேறு லெவலில் ஃபுல்லாக கல் தான் ஃபுல்லாக. இது வேறு அங்கங்கே மயில் வேறு நம்மளை கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. இன்னும் மயில் அப்படியே நம்மளை கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே நிறைய பேர் கைடும் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கைடு வேணுமான்னு கேட்குறாங்க. பட் நமக்கு எதுக்கு கைடு, நாமளே ஒரு கைடு தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். ஆக்சுவலி இங்கே நிறைய கைட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி இந்த கோட்டை பார்க்கும்போது எனக்கு என்ன சாமி, இது கோட்டை தான், ரைட், கோட்டை வருது, இது கோட்டை. ஸோ நம்ம ஜான்சி ராணி கோட்டை மாதிரி தான் இதுவும் இருக்குது. பட் அது வந்து ரொம்ப பெருசு. இது அந்தளவுக்கு இல்லை. ஜான்சி ராணி கோட்டை நம்ம லடாக் ரைடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கோட்டை வந்து பெருசாக இருக்கும். இதுவும் பெருசாக தான் இருக்குது. பட் அதை விட இது கொஞ்சம் சின்னதுன்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் பாறை இல்லைங்க. அந்த காலத்துலலாம் ஃபுல்லாக எல்லாமே பாறையில் தான் பண்ணியிருக்காங்க. சுண்ணாம்பு கல், பாறை, சிமெண்ட்டெல்லாம் இப்போ தான் போல். படிக்கட்ஸ் எல்லாம் கூட பாருங்கள், அருமையாக அப்போ போட்ட படிக்கட்டு போல் எல்லாம் இன்னமும் நல்லா இருக்குது. நுழைவாயிலே இப்படி இருக்குது. இப்போ தான் அங்கேருந்து நம்ம ஒரு நுழைவாயில் வந்தோம் பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப அகெயின் ஒரு என்ட்ரன்ஸ். இந்த மலையெல்லாம் ஏறிட்டு திரும்பவும் நம்ம வந்து பெடல் பண்ணுமே. இப்பயே மூச்சவங்க நிறைய நுழைவாயில். அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாதப்போவே நுழைவெல்லாம் கம்பீரமாக கட்டியிருக்காங்க. இன்னும் வரையும் அப்படியே நிற்கிது. இதே அப்போலாம் டெக்னாலஜி இருந்திருந்தால் எந்த மாதிரி இருந்திருக்கும்.
இங்கே ஆக்சுவலி நிறைய கோவில் இருக்குது போல். 15 கோவில் தான் நினைக்கிறேன் இங்கே. ஐயோ இது ரொம்ப தொலைவாக போகும் பொழுதுங்க. பாருங்கள் மேலெல்லாம் இருக்குது. அச்சோ அவ்வளோ சாதாரணமாக நம்ம மேலே போயிடும் போல. அந்த காலத்துலாம் இப்படி தான் மன்னர்கள் வந்து இப்படி தான் போகணும் பழக்குது. காலத்துலலாம் மன்னர்கள் படையெடுத்து போனாங்க, ஒரு இதையாக பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் புக்கில் படிக்கும்போது ஓகே அப்படின்னு தோணும். ஆனால் அந்த மன்னர்கள் அந்த கோட்டை இந்த மாதிரி ஒரு இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஐயோ ரொம்ப கஷ்டம்தான் போல். ஏன்னா கீழே அங்கே இருக்குது ஆக்சுவலி. அங்கேருந்து மேலே வரணும், குதிரை நடந்து வரணும். அப்போல்லாம் எந்த மாதிரி ஃபுட்டாக இருந்திருக்கும் இதெல்லாம் யோசித்து பார்த்தா ஐயோ. அவனாவோ இப்போல்லாம் சைக்கிளில் கூட வச்சு நான் வந்து ஒரு 5 நாளில் வந்துட்டேன். அப்போல்லாம் எத்தனை நாளாக வந்திருப்பாங்களோ. ஆக்சுவலி நிறைய யூடியூபர்ஸ் வராங்க போல். வா நீங்கள் வீடியோவில் பார்க்குற ஒன்று நுழைவாயில் தாங்க, போயிட்டே இருக்கு. இங்கே ஒரு கால் தடி இருக்குது, ஆனால் அதோடய ஹிஸ்ட்ரி தெரியாதுங்களே. ஸோ நம்ம திருப்பதி கோயிலில் என்ட்ரன்ஸ் ஒரு கால் அடி இருக்கிற மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஃபுல்லாகவே நிறையா கோயில் தான் இருக்கும் போல். நிறைய கோவில்ஸ். ஓ மை காட் வடிக்கிடுச்சு. ஐயோ இப்போ நம்ம எந்த வழியில் போகிறது? நம்மலாம் வெள்ளூர் கோட்டையெல்லாம் அசால்ட்டாக உள்ள தூந்துடுறோம். போனால் உள்ள தூந்துனே இருக்கும் டிக்கெட் வாங்கினேன். ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லைங்க. இந்த பக்கம் போகலாம், இந்த பக்கம் போகும். கணபதி டெம்பிள் ஆக்சுவலி இது. இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது. இங்கே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15 கோயில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட்வென்ச்சர் ட்ரிப்பு மாதிரி மாறிடுச்சு. சரி இங்கே எழுதியிருக்காங்க கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. ஓகே ஓகே இது ஏதோ ஒன்று இருக்குங்க. இது உள்ள என்னவோ தெரில. சிறைச்சாலையாக இருக்குமோ? இருக்கலாம், பட் நல்லா இருக்குது. மேலே ஒரு ஓட்டை இருக்குது வெளிச்சத்துக்கு. இந்த மாதிரி சிலையில் போய் இருந்தால் நல்லாயிருக்கும் போல். சிறையிலே இருந்துடலாம் போல். சம்டைம்ஸ் ஐ திங்க் எட்ஜெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கணபதி டெம்பிள் இப்போ அப்போ இருந்தே இருக்குது இந்த கோயில். ஓகே இதுக்கப்புறம் நான் எதனா பேசினா அது கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியாக போயிடும். வேண்டாம், அப்போ இருந்து இருக்குது, அதை மட்டும் சொல்கிறேன். திரும்பவும் ஒரு நுழைவாயில். ஆக்சுவலி இதெல்லாம் புக்கில் பார்த்துட்டு போகணும், பட் நான் இதை பார்க்கல. சித்ரதுர்கா போர்ட். சித்ரதுர்கா போர்ட் நீங்கள் புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். எனக்கு டீட்டெயில் அவ்வளோவா தெரியாது, நான் சுற்றி பார்க்க தான் வந்தேன். இங்கே ஒரு நுழைவாயில். அது போகிறதுக்குள்ளே இங்கே ஏதோ ஒரு படி இருக்குது. இது மேலே ஒரு 8 போய் பார்ப்போம். ஓகே வியூ பாயிண்ட் இருக்குது போல், பட் சுத்தமாக இருக்குங்க ஓரளவுக்கு. ஓ கடந்து வந்த பாதைன்னு அந்த மாதிரி எங்கேருந்து பார்க்கலாம். இன்னும் நம்ம அங்கே போக வேண்டியது இருக்குது. சரி வாங்க அப்படி போவோம். ட்ரிங்கிங் வாட்டர் தியாக உண்டா கிண்டி
கோபாலசாமி டெம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கோயிலாக தாங்க இருக்குது. இந்த போர்ட் கோயிலாக தான் இருக்குது. ஃபுல்லாக கோயிலாக தான், அந்த காலத்துலேயே ஃபுல்லாக கோயிலாக தான் பண்ணியிருக்காங்க. நிறையா விஷயமே கோயிலுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க போல. புண்ணிய ஸ்தலங்கள், போர்ட் இந்த மாதிரி கட்டுறதுல தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக இருந்திருக்கு. கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க போல். காற்று பயங்கரமாக அடிக்குது. ஸோ வாய்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கூட இருக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். பயங்கரமாக அப்படியே காவலர்கள்லாம் அப்படியே லைனாக நின்றுன்னு கையில் கன்னுன்றவங்க ஈட்டி கத்தி இதெல்லாம் வச்சு நின்றுருப்பாங்க. இது ஒரு நுழைவாயில். ஃபுல்லாக பாறைகளாலே ஆகியிருக்கு. பாறையிலே செதுக்கியிருக்காங்க சில இதெல்லாம். ஸோ இந்த கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோயில் தாங்க. அந்த ஆட்சியில் ஃபுல்லாக கோயில் தான். பாருங்கள் பா, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இத்தனைக்கும் வெறும் கல் தாங்க. இது கல்லுலேயே வா பாருங்க, கல்லுங்க. அது கல்லுலேயே கட்டியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஜாயிண்ட் வந்து அங்கங்கே சும்மா வச்சுருக்காங்க போல். உள்ளே போய் பார்ப்போம். கேம்ஸ் பீப்புள் பிளேடு என்னன்னு தெரியல. இது ஒரு கேம்ஸா? ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ நுழைவாயில் ஆக்சுவலி கோயில் மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸே இப்படி தான் இருக்குது போல். வா, மை காட். பாருங்க, பாறையிலே செதுக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ போட்டது கைப்பிடிலாம் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த கல் அந்த அளவுக்கு செதுக்கி ஒன்று ஒன்று ஜாயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள் கல்லுலே. ஆஹா, இது இன்னும் எங்கேயோ போயிட்டே இருக்கு போல். இந்த மலை ஃபுல்லாகவே இந்த மாதிரி இருக்குது. ஓ, சந்தர்மி படத்தில் இங்கே என்ன கயிறும் கட்டியான் தொங்குது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி என்ன அங்கங்கே ஒரு ஃபோர்ட் இருக்கு. ஓ, இங்கே பாருங்க. ஓ மை காட். இன்னும் அருமையாக இருக்குங்க. தின்ன வச்சு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேம்னு நினைக்கிறேன். பாருங்க, அந்த காலத்தில் திண்ணையில் வந்து உட்காந்துட்டு கேம் விளாட்றதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படிதான் நினைக்கிறேன். பீப்புள் பிளேன்னு போட்டிருக்காங்க. அருமையாக இருக்குங்க. ஆக்சுவலி ஒரு லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க, பட் இது நமக்கு புரியாது. நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லேயே நமக்கு புரியாது. ஸோ இது ஒரு கோவில்னு நினைக்கிறேன். ரொம்ப இருட்டாக இருக்குது. ஆக்சுவலி ஆஃப் டே எனக்கு இங்கேயே போய்டும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இதில் சுற்றி பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்குங்க. ஸோ சித்ரா துர்காவுடைய வியூ இதுதான். சரி, தொட்டி பார்த்தீங்களா? அந்த காலத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிற தொட்டி. செமையார் கல்லுலேயே அடிச்சிருக்காங்க. நைஸ்.